கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955118814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். கேப் போனஸ் ஸ்பிளிட் கேப் அப், இதுக்கு வந்து ரொம்ப பெருவாரியான உற்சாகம் உங்களுக்கு கொடுக்குறீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டு தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குது. ஸோ அதனால் நாங்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து தேடி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, நம்ம நிறைய விஷயத்தை ஓப்பனாக டிவியில் இது மாதிரி சொல்ல முடியாது. ஸோ நம்ம அங்கங்கே புள்ளி வச்சு கோலம் போடுவோம். புள்ளி எப்படி நீங்கள் கோலம் போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, கேப் அப், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ், இதெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கிற மேட்ரு. ஸோ ஒரு சம்பவம் நடக்குது. வேணால் நார்மல் ஸ்டாக்லாம் வந்து இப்போ கேப் அப்ன்றது எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, நேற்று 100 ரூபாய், நீ 110 ரூபா ஓப்பனிங் அப்படின்னா, யாரோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் மேலே தூக்குது. அது மேலே போகிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு நல்ல ரீசன் பார்க்கணும். ஓகே, ஒரு பாசிட்டிவ், ஒரு பேங்க் டேக் ஓவராக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாக இருக்கலாம், இல்லை அந்த ஒரு புது கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கலாம், பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஓகே, நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். பட் அது கூட பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டும் கூட பார்க்கணும். ஸோ நீங்கள் கேப் அப் பார்க்கலாம். இதெல்லாம் ஆக்ஷன் ஐட்டம்ஸ், இதெல்லாம் ஆக்ஷன் நடக்கிற இடம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி ஒரே ஒரு கேப் அப், ஒரு போனஸ், 2 ஸ்பிளிட். ஸோ கலவை இன்றைக்கி எல்லாமே கலந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வரல இதுலேயும். ஸோ நம்ம இதில் பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி கேப் அப். நான் சொல்கிறேன் இன்றைக்கி கேப் அப். இன்றைக்கி நான் சொல்கிற ப்ரைஸ் தான் இன்றைக்கி நான் இதை ரெடி பண்ணும்போது எடுக்கிற ப்ரைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேப் அப் ஸ்டாக், ஃபஸ்ட்டு வந்து கேப் அப் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி ப்ரைஸ் நான் பார்க்குற டைம் வந்து டியூரிங் த டே வந்து 412 rupees ஃபேஸ் வேல்யூ. இப்போ நான் சொல்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எது நல்ல ஸ்டாக், எது கிடைக்கிற ஸ்டாக்குன்னு தெரியும். ஃபேஸ் வேல்யூ 5க்கு 10க்கு வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? ஃபேஸ் வேல்யூ 5, ஓகே. அதில் ஓகே அப்படின்னா 10 இருந்தால் அந்த ஆல்ரெடி வந்து ஒரு சம்பவம் முடிஞ்சு போச்சு. அதில் 181 crores ஈக்விட்டி கேபிட்டல், நெட் ப்ராஃபிட் 291 crores. ஓகே, ஸோ 291 crores ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, நல்ல கம்பெனி தான். ஓகே, ரிசர்வ்ஸ் 5331 crores, 5331 crores. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 42.2 crores, 42.2 crores. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, ப்ரொமோட்டர் ஷேர் பிளட்ஜ் இருக்குது 3.56%. ப்ரொமோட்டர் ஷேரை பிளட்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரொமோட்டர் ஷேரை பிளட்ஜ் பண்ணாருனாக்கா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப காத்து இன்வெஸ்ட் பண்ணோம், அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நல்ல கம்பெனிக்கு. ஸோ அதையும் மீறி போய் ஷேரை பிளட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பிளட்ஜ் பண்ணுறாங்கன்னா, எல்லா ரிசோர்ஸையும் எல்லா ஓப்பனிங்கும் முடிச்சுட்ருக்கோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க, இன்னும் வாங்க முடியல போல இருக்குது, அதான் ஷேரை பிளட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதில் வந்து ஒரே நெகட்டிவ் பாயிண்ட், அவாய்ட் பண்ணுறது உங்கள் இஷ்டம். நெகட்டிவ் பாயிண்ட் வந்து ஷேர் பிளட்ஜ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டாக்கு, போனஸ் ஸ்டாக். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு ஸ்டாக் வந்து 10 times 15 times மல்டிப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடக்கும். ஃபஸ்ட்டு போனஸில் ஆரம்பிக்கும். இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் வாங்கியிருந்தா 10,000 போட்டு தான் 400 கோடின்றாங்களே, அதெல்லாம் எப்படி வந்திருக்குனாக்கா போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்டு தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. ஓகே, ஸோ HDFC AMC வந்து ப்ரைஸ் வந்து 5362, ரெக்கார்ட் டேட் 26/11. இன்னும் டைம் இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து சொல்லுவீங்க எல்லாரும். 26/11 நிறைய டைம் இருக்குது. அன்றைக்கி யார் டிபியில் இந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அவங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, கிளியர் ஆகிடும், ஓப்பன் கிளியர். ஓகே, ஃபேஸ் வேல்யூ 5, ஈக்விட்டி கேபிட்டல் 107 crores, 107 crores தான் ஈக்விட்டி கேபிட்டல். நெட் ப்ராஃபிட் 2746 crores, 27 times நெட் ப்ராஃபிட். 5 times இருந்தாலும் அவன் கில்லி, 27 times இருந்தாக்கா அவன் வந்து அவனுக்கு ஒரு புதுசாக இந்த மாதிரி ஏதாவது பேர் தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சம்பவம் பெரிய லெவலில் சம்பவம் நடக்க போகிற ஸ்டாக். இதெல்லாம் வந்து உயில் எதிர ஸ்டாக் இதெல்லாம். ஓகே,
ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னே HDFC பேங்க் வாங்கலை, 20 வருஷத்துக்கு முன்னே HDFC லிமிடெட் வாங்கலைன்னாக்கா இதை விடக்கூடாது. இது ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. நீங்கள் ஹோம்ஒர்க் படிங்க. இது ஒரு நல்ல பாரம்பரியம் மிக்க ஸ்டாக்குன்னு சொல்ல வரேன் நான். பெட்டர்னேட்டி இதனுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, இதனுடைய ப்ரொமோட்டர்ஸ்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனல் ப்ரொமோட்டர்ஸ். ஓகே, அதுதான் சொல்ல வரேன். ஸோ ரிசர்வ்ஸ் 7,600 கோடி, 7,600 கோடி ரிசர்வ்ஸ். 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. 1:1 போனஸ் கொடுத்தா என்ன ஆகும்னாக்கா ரிசர்வ்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் போனஸில். ஏன்னா நீங்கள் போனஸ் சும்மா எடுத்து கொடுக்க முடியாது, ரிசர்வ்ஸில் குறைச்சி தான் கொடுக்கணும். 7,637 கோடி இருக்குது, 107 கோடி குறைச்சிப்பாங்க அதில். ஸோ 107 கோடி குறைச்சிட்டாக்கா 7,530 கோடி இருக்கும். அப்படி கூட புரியுதுங்களா? ஸோ அப்போ அப்படியும் 7,000 கோடி இருக்குது. ஸோ இவன் போனஸ் இவன் மாதம் கொடுக்கலாம் போல இது. பட் கொடுத்தப்பறம் என்ன பண்ணாக்கா 107 கோடி கேபிட்டல்ன்றது 214 கோடி ஆகிடும். ஸோ 214 ஆகிடுச்சா, அவள் இன்னொரு போனஸ் கொடுத்தாண்டாக்கா 428 ஆகும். 207 கோடி இதை குறைச்சிப்பாங்க. அப்படி தான் நடக்குமே தவிர. ஸோ அதனால தான் சார் மல்டிபிள் டைம்ஸ் போனஸ் கொடுக்குற வாய்ப்புகள் அதிகம் இதில். ஓகே, இது ஏன் இப்போ கொடுப்பாங்கன்னா இப்போ ப்ரைஸ் பாதி ஆகிடும். நிறைய பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா போனஸ் ஃப்ரீ ஷேர் விற்றுருவோம். நம்ம விற்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கை தான் பன்மடங்காக பெரிய சம்பவம். இந்த மாதிரி ஈக்விட்டி கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் நான் தான் சொல்ல வர்றது எஜுகேஷனல் வீடியோ. இந்த மாதிரி ஈக்விட்டி கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் இருக்கிற ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 107 கோடி ஈக்விட்டி கேபிட்டல், 2,700 கோடி நெட் ப்ராஃபிட்லாம் இருந்தாக்கா 5,000 ரூபாய் தான் இருக்கும், 50 ரூபா கிடைக்காது. ஓகே, அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோ இருந்தாக்கா நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சம்பவம் நடந்துனே இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரமாதமான இது. ஓகே, ரெக்கார்ட் டேட் 26/11. அடுத்து நம்ம பார்க்க ஸ்பிளிட்னு ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் அடுத்தது பார்க்க போகிறோம். இது வெப்சால் எனர்ஜி. ஓகே, 7/11 மார்க்கெட் ப்ரைஸ் 1,299, ஃபேஸ் வேல்யூ 10. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஈக்விட்டி கேபிட்டல் 42.2 crores, கம்மியாக இருக்குது. எனக்கு 100 கோடிக்கு ஈக்விட்டி கேபிட்டல் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெட் ப்ராஃபிட் 203 crores, 5 times. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிசர்வ்ஸ் 349 crores, சூப்பராக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 27.7 தான், கம்மி. ஆனால் பெரிய டேஞ்சர் இனிமேல் தான் வருது. இவ்வளோ தூரம் நல்லா இருந்தது ஜாதகம். இப்போ அந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன செக் வந்துருக்குது. பிளெட்ஜ் 88%, இருக்கிறதே 27%, 27 கோடி தான். அதுலேயும் 88% பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப டேஞ்சர். இந்த 340 கோடி ரிசர்வ் இருக்குது, 88% பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்கனாக்கா நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பழைய காலத்தில், முன்னொரு காலத்தில் இந்த மாதிரி பிளெட்ஜ் இருக்க கம்பெனி தான் பிரச்சனை ஆச்சுனாக்கா காணாமல் போயிடும். இப்போ பிளெட்ஜ் பண்ணியிருக்காரு. ஷேர் ப்ரைஸ் ஏதோ பிரச்சனை இல்லை, 1,200 ரூபாயிலேருந்து 800 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பிளெட்ஜ் என்ன பண்ண, பிளெட்ஜோட வேல்யூ இறங்கினோடனே ஒரு பணம் கட்டணும். இவருக்கு பணம் இல்லாமல் தானே வாங்கியிருக்காரு. பணம் கட்ட முடியலனாக்கா திருப்பி ஷேர் வைப்பாங்க. அது இறங்க விற்றுனே இருப்பாங்க. அது எவ்வளோக்குள்ள இறங்குதோ அவ்வளோக்குள்ள வேல்யூ குறைஞ்சினே வரும். ஸோ அதனால் டம்ப் பண்ணுவாங்க. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெப்சால் எனர்ஜின்னு பேர் தான் எனர்ஜி, ஆனால் ஸ்டாக்கில் எனர்ஜி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஸோ அதனால் இது நம்ம இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இது ஒரு வித்தியாசமான சம்பவம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், யூனிசன் மெட்டல்ஸ் ஸ்பிளிட். இதுவும் ஸ்பிளிட்டு. ஓகே, 23 rupees, 23 ரூபா தான் ரேட். 23 ரூபா, 23. ஓகே, ஈக்விட்டி கேபிட்டல் 16 கோடி, நெட் ப்ராஃபிட் 4 கோடி. ஸோ 16 கோடி கேபிட்டல், ஈக்விட்டி கேபிட்டல் 4 கோடி. சின்ன கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, BSE லிஸ்டட். ஓகே, ரிசர்வ்ஸ் 21 crores, டெட் 63 கோடி இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 29% தான் இருக்குது. இதில் நம்ம ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னாக்கா 23 ரூபா ஷேர் அது, ஃபேஸ் வேல்யூ 10 ஃபேஸ் வேல்யூ 1க்கு மாறுது. அப்படின்னா 23 ரூபா இருக்கிற ஷேர் 2 ரூபா 30 பைசா ஆகிடும், பென்னி ஸ்டாக் ஆகிடும். ஸோ அதனால் 100 ரூபா ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி 1 ரூபி ஃபேஸ் வேல்யூ ஆகினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டாக் 20 ரூபா நம்ம வாங்கிடுவோம். ஃபேஸ் வேல்யூ சார், நம்ம ஷேரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு ஒருத்தர் எதிர்க்க பார்க்கும்போது அவர் ஃபேஸ் தான் பார்க்குறோம். புரியுதுங்களா? அது மாதிரி ஷேர் வாங்கும்போதும் அது ஃபேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
ஃபேஸ் வேல்யூ 1னாக்கா அது பல சம்பவங்களை பார்த்துருச்சுன்னு அர்த்தம். ஃபேஸ் வேல்யூ 10னாக்கா பல சம்பவங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு அர்த்தம். ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 1 ப்ரைஸ் 23 ரூபானாக்கா இது வந்து ரொம்ப 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 கான்ஷியஸாக இருக்க வேண்டியது, வந்து ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கை தான் வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம ஆப்ரேட்டர் கிட்டலாம் மாட்டாமல் இருக்கணும்னாக்கா நல்ல பிராண்டட் ஸ்டாக்ஸுக்கு ஒரு டெம்ப்ளேட் நம்ம சொல்லியிருக்கோம். 100 கோடி கேபிட்டல்னா 500 கோடி நெட் ப்ராஃபிட் இருக்கணும். இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் வரும்போது L&T ஃபினான்ஸ் 6000 கோடி கேபிட்டல் 6000 கோடி நெட் ப்ராஃபிட் வாங்கலாமா, உங்கள் இஷ்டம் வாங்கலாம்னு சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் ஃபினான்ஸ் கம்பெனி 6000 கோடி இருக்கும். அவங்க பேங்க்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனிலாம் வந்து கண்டிப்பாக கேபிட்டல் அதிகமாக, அப்போ தான் அவங்க லெண்ட் பண்ண முடியும். 100 கோடி கேபிட்டல் வச்சுன்னா அப்போ அது 50000 கோடி லெண்ட்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ அது கேபிட்டல் அடிக்கசி ரேஷன் ஒன்று வச்சுருக்கோம், அது இருக்கணும், கேபிட்டல் இருக்கணும், இந்த தான் லெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமாக லெண்ட் பண்ண டெட்டு ஏற்ற ஈக்விட்டி கேபிட்டல் ரைஸ் பண்ணினே இருக்கணும், ப்ரமோட்டர் பம்பின் பண்ணணும், இல்லை புக் பில்டிங் ரூட் ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து இது நம்ம மெயினாக ஏன் ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்கிறேன்னாக்கா, இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டாக் நம்ம வாங்க மாட்டோம். நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியே தெரியாது. நம்மளுக்கு யாரோ சொன்னாங்க, நம்ம பேரில் நல்லாயிருக்கும் வாங்கிட்டு இருப்போம். உள்ளே போய் பார்த்தா பிளெட்ஜ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்காது. அதனால் சிறு முதலீட்டாளர்கள் 100 கோடி ஈக்விட்டி கேபிட்டல் 500 கோடி நெட் ப்ராஃபிட் இருக்க கம்பெனியை நீங்கள் பார்த்து சிறுக 3 வருஷம் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா, ஓகே, ஒரு 3 வருஷம் அக்யூமுலேஷன் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கிராஜுவேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஆகிடுவீங்க. 5 வருஷம் இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் ஆகிடுவீங்க. இன்னும் 2 வருஷம் இருந்தால் நீங்கள் டாக்டரேட் PhD டாக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டாக்டர் ஆகிடலாம் நீங்கள். ஏன்னா அந்த 3 வருஷத்தில் நீங்கள் மார்க்கெட் இருக்கும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பணம் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, நல்ல மாதிரி ஸ்டாக் இந்த மாதிரி வாங்க. 3 வருஷம்லாம் ஹோல்ட் பண்ணிங்கனாக்கா லாஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, லாஸ்ட் வீடியோக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாக்கா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் நல்லது தான். நல்ல விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணாக்கா மல்டிப்ளை ஆகும். ஓகே, எனக்கு ஒருத்தர் கேட்டார், சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க என்ன பெனிஃபிட்? நான் இந்த மாதிரி பேசுகிறதோடு தான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றை தூரும் அறிவு. ஸோ அது வந்து மல்டிப்ளை ஆகும். நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணாக்கா மல்டிப்ளை. உண்மையிலே நான் டச் வுட் என் கண்ணால் நான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ புதுசாக நிறைய விஷயம் எனக்கு தெரியுது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தொட்டு. ஸோ நீங்களும் ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கும் நிறைய விஷயம் நிறைய பொறுப்படும். அவங்களும் ஒரு நல்ல ஷேர் பண்ணுவாங்க விஷயம். நீங்கள் ஏன் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணால் அவங்களும் திருப்பி நல்ல விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.